ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு முதல்ல வந்திருக்கீங்க, இல்லை வந்து ஆல்ரெடி இப்போ வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனியோடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து எங்கே கிடைக்கும், எப்படி வந்து கம்ப்ளீட்டாக நம்ம அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறது, ஸோ அதுக்கு எந்த வெப்சைட் பெட்டராக இருக்கும், அதில் நம்ம என்னென்னலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும், ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எதை சொல்லுது, நமக்கு அதை பார்க்குறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபுல் டுட்டோரியல் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டு. இது வந்து ஃப்ரீ வெப்சைட் தான், ஸோ காஸ்ட்டில் கிடையாது. ஸோ இதில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும், எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக நான் சொல்லித்தர போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா screener.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு போயிருங்க. screener.in இது கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே வந்துடும். இப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து சம் இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பேஜ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இந்த டுடேங்கிற இந்த செக்ஷன்லாம் வந்து மேபி இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வரும். இப்போ வந்து இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் தான் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டான பாக்ஸ் இந்த பேஜில். இது வந்து மெயின் பேஜ். ஸோ இதில் லேட்டஸ்ட் ஃபைலிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதாவது லேட்டஸ்ட் ஃபைலிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனிஸ் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே செபிக்கு வந்து தெரிவிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் மாதிரி இப்போ நமக்கெல்லாம் வந்து அது தெரியும், அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ ஒரு போர்டு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறாங்க, இல்லை ஷேரை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க, இல்லை ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் ஒரு பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தான். அதே மாதிரி புதுசாக ஒரு ஆர்டர் வந்து ஒரு 1000 கோடிக்கு வந்து நாங்கள் புதுசாக ஒரு ஆர்டர் வந்து எடுத்துருக்குறோம், இந்த கம்பெனியில் வந்து அடுத்த ஆர்டர் வந்து ஒரு பெரிய கம்பெனி கொடுத்துருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கூட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் தனலட்சுமி பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் அஜித் குமார் கேகேஎஸ் எம்டி அண்ட் சிஇஓ. இப்போ பாருங்கள், இந்த கம்பெனியில் தனலட்சுமி பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஜித் குமார் அப்படிங்கிறவரை வந்து எம்டி அண்ட் சிஇஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இல்லையா, மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்ச் நடந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் கீழே வரும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேட்டஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த லேட்டஸ்ட் ஃபைலிங் அப்படிங்கிறதுல அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கால்னால் என்ன, இந்த அப்கமிங் கால்ஸ், ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், இதை பற்றி நான் இன்னொரு இடத்துல சொல்கிறேன். இதுலேயே இந்த வீடியோலேயே இன்னொரு இடத்துல நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேட்டஸ்ட் ஃபைலிங்னா இப்போ என்னென்னலாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஈவன் குவார்ட்டர்லி ரிசல்ட் எல்லாமே வந்து ஃபைலிங் பண்ணது எல்லாமே அதில் லிஸ்ட்டாக வரும், லேட்டஸ்ட் ஃபைலிங் எல்லாமே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட், இது வந்து நான் சொல்லவே தேவையில்லை. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸுமே வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லக்கூடிய ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, இந்த 3மே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த 3 மாதத்தில் நாங்கள் என்ன சம்பாரிச்சிருக்கோம், எவ்வளோ லாபம் வந்திருக்கு, அது எல்லாமே இந்த டேட்டா அப்டேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை அப்டேட் பண்ணுறது தான் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது இது எல்லாமே லிஸ்ட் அவுட்டில் இங்கே வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற இந்த கம்பெனி பாருங்கள், அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து இந்த ரீசெண்ட் குவார்ட்டரில் நெட் ப்ராஃபிட் வந்து 405% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா ஜூன் 2000 எப்பவுமே குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒரு குவார்ட்டரை இன்னொரு குவார்ட்டரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2024 ஜூன் குவார்ட்டரை இது 2023 போன வருஷத்துடைய ஜூன் குவார்ட்டரோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. அதாவது இந்த வருஷத்துடைய இந்த லாஸ்ட் 3 குவார்ட்டரை இதுக்கு முன்னாடி இருந்த 3 குவார்ட்டரோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே வந்து கார்ப்பரேட்டில் இந்த குவார்ட்டரை ப்ரீவியஸ் இயரோடைய அதே சேம் குவார்ட்டரில் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான மேட்சிங் நடக்கும். ஏன்னா ஒரு சீஸ்னாலிட்டி சைக்கிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லா பிஸ்னஸ்லேயும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால் வந்து குவார்ட்டர் டு குவார்ட்டர் தான் கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜூன் 2023 குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா -805 கோடி, அதாவது 805 கோடி லாஸ் பண்ணிக்கிற கம்பெனி இப்போது ஜூன் 2024 பார்த்திங்கன்னா 2453 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது கிளியராக வந்து தெரிஞ்சிருக்கு. பயங்கரமாக ஜம்ப் ஆகிருக்கு. அதான் 405% போட்டுருக்காங்க. ஆனால் சேல்ஸ் பார்த்திங்கன்னா 1074 கோடி இருந்தது, இப்போ 871 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ சேல்ஸ் வந்து ஒரு 19% டவுன் ஆகிருக்கு. இந்த மாதிரி எல்லா லேட்டஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இப்போ யாரெல்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளான்ஸ் இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போது நாகார்ஜுனா ஃபெர்டிலைசர்ஸ் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கம்பெனி வந்துடும். இன்றைக்கி கம்பெனி பார்த்திங்கன்னா -1.69% வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண உடனேயே மோஸ்ட்லி வந்து எல்லா அனலிஸ்ட்டுமே வந்து அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்க என்ன அடுத்து டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு. இப்போ குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அவங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராமல் இருக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இந்த வளர்ச்சி வந்து ப்ரைஸின் ஆகிருக்கலாம். ஓகேங்களா. ஏற்கனவே 311 ரூபா வந்து இருக்குது. ஓகேங்களா இந்த ஸ்டாக்கு. அதனால் ஏற்கனவே அந்த வளர்ச்சி இது பண்ணிடலாம். இதுக்கு வந்து வேல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டாக்கை எப்படி வேல்யூஷன் பண்ணுறது, அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கா ஓவர் வேல்யூடாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா வேல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வேல்யூஷன் படி வாங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாபம் நல்லா வரும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனி விற்றுட்டுருக்கு, இன்றைக்கி 311 ரூபாய்க்கு இந்த கம்பெனி விற்றுட்டுருக்குன்னா இது இந்த கம்பெனி இந்த ரேட்டு கொடுத்து வாங்கலாமா அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். வேல்யூஷன் இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ராஃபிட் வராது. அதே மாதிரி மார்க்கெட் கீழே போகும்போது உங்களுடைய ஸ்டாக்கும் வந்து பயங்கரமாக கீழே போகிறதுக்கோ இல்லை வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டாக் கிராஷ் ஆகிறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ வேல்யூஷனுங்கிறது ஒரு பொருளுக்கு எவ்வளோ ரூபா கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் வேல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் இதை பற்றி பேசிக்காக ஃபுல்லாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. இப்போது investorstamil.com அப்படிங்கிற நம்மளுடைய வெப்சைட் இது செக் பண்ணிங்கன்னா இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக நான் கோர்சஸ் கொடுத்துருக்கேன். பேசிக்காக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க இந்த கோர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்கனைஸ்டாக இந்த எல்லா கோர்ஸையும் அவங்க பார்க்குற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இது வந்து தமிழில் தான் இருக்குது. எல்லாமே வீடியோ ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். வேணா இந்த சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா கோர்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எல்லா கோர்ஸஸும் பார்த்துக்கலாம். வேணா இந்த சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுறதும் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதுக்கடுத்து அப்கமிங் ரிசல்ட். இப்போது அடுத்து யாரெல்லாம் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும் அப்கமிங் ரிசல்ட்டில். இப்போ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இதைத்தான் சொல்லுது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீடு அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தான். ஃபீடு ஸ்க்ரீனர் இதோடைய மெயின் பேஜே இந்த பேஜ் தான். அதுக்கடுத்து ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து யுவர் ஸ்க்ரீன்ஸ் அப்படின்னு சொல்லி வருது பார்த்தீங்களா. இது நான் க்ரியேட் பண்ண நிறைய ஸ்க்ரீன்ஸு ஃபில்டர்ஸ், அதாவது ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுற டெக்னிக்ஸை நான் யூஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய இருக்குது நான் பண்ணி வச்சதுனால. உங்களுக்கு மேபி புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் லாகின் பண்ணிங்க. இந்த வெப்சைட் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் சைன் அப் பண்ணி லாகின் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் கீழே வந்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இந்த பாப்புலர் தீம்ஸு இந்த ஸ்க்ரீனர்லாம் ஆல்ரெடி இருக்கும். நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஸ்க்ரீனர் தான் இந்த சைடில் வரும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனர்ஸ் வந்து இவங்களே டிஃபால்ட்டாக வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெப்ட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனர் இருக்குது. இந்த ஸ்க்ரீனர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனிஸ் வித் எக்ஸ்பென்ஷன், அதாவது டெப்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள். டெப்ட்டு அதாவது கடனை குறைச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்க்ரீன் வந்து டெப்ட் அப்படிங்கிறது 3 இயர்ஸ் முன்னாடி இருந்த அந்த ஆவரேஜ் டெப்ட்டை விடவுமே இந்த வருஷம் கடைசியாக இருந்த டெப்ட் வந்து கம்மியாக இருக்கணும், அந்த மாதிரி கம்பெனிஸை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஃபில்டர் பண்ணுறது மூலமாக இவங்க வந்து கடனை குறைச்ச கம்பெனிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்படி ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிஸ்லேயும் நீங்கள் 1000 கம்பெனிஸ் இருக்குன்னா 10,000 கம்பெனிஸ் இருக்குன்னா அது எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா கடன் யார் குறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது ரொம்ப டைம் இருக்கும். அப்போது போன லாஸ்ட் 3 வருஷத்துடைய ஆவரேஜ் கடன் எடுத்துக்கிட்டு இந்த வருஷ கடன் வந்து லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய கடன் வந்து அதோட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கடனை குறைச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ மேபி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கடனை குறைச்ச கம்பெனிஸ்னால என்ன ஆகும், வட்டி கட்டுறது குறையும். அப்போ இந்த வட்டி கட்டுறது குறைஞ்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வட்டி அவங்க கட்ட வேண்டியதில்லை, வட்டி வந்து எக்ஸ்பென்ஸில் தான் போகும். ஓகேங்களா. அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் குறையிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஃபில்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஸில் கீழேயே நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பாப்புலர் தீம்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ கம்பெனிஸ் கிரியேட்டிங் நியூ ஹை, அதாவது வந்து இப்போது ஹையாக போயிட்டு இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது. எஃப்ஐஐ பையிங், அதாவது எஃப்ஐஐ வந்து இப்போ எந்த கம்பெனிஸ் எல்லாம் ரீசெண்டாக வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் பை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஃபில்டர்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்ஸாக நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஃபில்டர்ஸ். இப்போது ப்ரௌஸ் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து ஆட்டோமொபைல் செக்டார்ஸில் வந்து நான் ஸ்டாக்ஸை நான் பிக் பண்ணணும். ஏன்னா ஆட்டோமொபைல் செக்டார் வந்து வளர்ச்சி அடையுது. இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு கெமிக்கல் செக்டாரை வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா கெமிக்கல் செக்டார் வந்து இது ஆகுது. இல்லைனா கோல்டுடைய விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கு இல்லையா. அப்போ டைமண்டு ஜெம்ஸ் ஜுவல்லரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து நான் வாங்கலான்ட்டு இருக்கேன். அதை நான் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ டைமண்ட் ஜெம்ஸ் ஜுவல்லரி இந்த செக்டாரில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸும் உங்களுக்கு வந்துடும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு கல்யாண் ஜுவல்லரிஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு செஞ்சு விற்கக்கூடிய கம்பெனிஸு, ரீட்டைலர்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து கோல்டு கம்பெனிஸாக வந்துடும். நீங்கள் வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது செக்டார் பேஸ்டாக நீங்கள் போகணுன்னா இந்த ப்ரௌஸ் செக்டார்ஸ் அப்படிங்கிற ரைட் சைடில் இருக்கிறத எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. இப்போ இந்த ஏன் செக்டார் பேஸ்டாக கொடுத்துருக்காங்க ஃபில்டர் அப்படின்னா, ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்குக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பேங்க்குக்கு வந்து எப்போயுமே கடன் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க கடன் வாங்கி கடன் கொடுக்குற வேலை. அதனால் வந்து பேங்க்குடைய டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு செக்டார், இப்போ ஃபெர்டிலைசர் செக்டார் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க. இப்போது அக்ரோ கெமிக்கல்ஸ் இதான் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது உரம் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை வர்ற சீசன் டைமுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அந்த சீசன் சைக்கிளில் பார்த்திங்கன்னா இவங்களது பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்னென்னா இவங்களோட நேச்சர் வந்து சீஸ்னாலிட்டி. அந்த டைமில் தான் உரம் ஜாஸ்தியாக விற்கும். அப்போ அந்த சீஸ்னாலிட்டி சைக்கிள்லாம் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் செக்டார் பேஸ்டாகவும் நீங்கள் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா க்ரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஸ்க்ரீன்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தெரிஞ்சிருந்தால் தான் நான் என்ன ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணணும்னு தெரிய முடியும். அப்போது அதெல்லாம் நான் வந்து நம்மளுடைய கோர்ஸ்லேயே சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதிலேயே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபுல்லாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். வேல்யூஷன் எப்படி பண்ணணும், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கம்பெனியை எப்படி வேல்யூஷன் பண்ணுங்கிறது எக்ஸல் ஷீட்டு ஃபார்முலாஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா நம்மளுடைய சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய ஃபஸ்ட்டு வந்து போட்டால் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீனரில் நான் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட்டுங்கிறது செலவு, இன்கம் வந்தது மைனஸ் செலவு, இதுதான் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம். இப்போது இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நான் நெட்டுன்னு டைப் பண்ணாலே நெட் ப்ராஃபிட் அதுவே சஜஷன் காமிக்குது பாருங்கள். நெட் ப்ராஃபிட், இந்த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறனாலே இதில் பாருங்கள் இந்த ரைட் சைடில் வருது நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நெட் ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி டியூரிங் லாஸ்ட் 12 months அப்படின்னு வருது. அதாவது லாஸ்ட் 12 மாதத்தில் இந்த கம்பெனி என்ன சம்பாரிச்சிருக்கு நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறதா லாஸ்ட் 12 month. இதை வந்து டிடிஎம் அப்படின்னு சொல்லுவோம், 12 month ட்ரெயிலிங் டேட்டா அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். 12 month ட்ரெயிலிங் அப்படிங்கிறது இப்போது இந்த 12 மாதத்துக்கு உண்டான ப்ராஃபிட்டு தானே நம்மளுடைய லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த இது போடுவாங்க. லாஸ்ட் 12 மாதம் பார்த்தனாலே ஒரு வருஷம் கணக்கு வந்துடுது. ஓகேங்களா, அதான் டிடிஎம் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் 12 மாதம், அதாவது இந்த இப்போ கடைசி எடுத்த நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கணும் போன வருஷத்துடைய ப்ராஃபிட்டை விட அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போது என்னென்னா நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் தென் லாஸ்ட் இயர் நெட் ப்ராஃபிட். அப்போ நெட் ப்ராஃபிட்னு டைப் பண்ணிங்க, அதுவே சஜஷன் வரும். இப்போ நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் அப்படின்னு வருதா. இப்போ லாஸ்ட் இயர் இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் இந்த லாஸ்ட் மந்த் அப்படிங்கிறது இந்த நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயரை விட ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஒரு பாயிண்ட். ஓகேங்களா, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போது போன வருஷம் 100 கோடி ப்ராஃபிட் அப்படின்னா இந்த வருஷம் 101 கோடி இருந்தாலுமே நெட் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி தான். அதனால் இந்த ஃபில்டரில் அந்த கம்பெனிஸ் ஃபில்டர் ஆகும். ஆனால் எனக்கு அப்படி வேண்டாம். எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் டபுள் மடங்கு ஜம்ப் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த ஸ்க்ரீனருடைய கான்செப்ட் ஜம்ப் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன். அப்போது ஸ்டார் போட்டு, அதாவது நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் இயர் ப்ராஃபிட்டை விட டபுள் மடங்கு வளர்ந்துருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர் இன்ட்டு 2 போட்டுறேன். அப்போது இங்கே 100 கோடி இருந்துச்சுன்னா 100 கோடி இன்ட்டு 2 அப்படின்னா 200 கோடி. அப்போ 200 கோடியை விடவுமே ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த வருஷத்துடைய ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துடும். அப்போது இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். இப்போ நான் இந்த 2 எடுத்துட்டேன்னா அங்கே என்ன இருக்கோ அதுதான் வரும். ஆனால் லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் எடுத்த விட டபுள் மடங்கு ஜாஸ்தியாக இந்த இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மட்டும் இப்போ இந்த 12 மாதத்தில் எடுத்த கம்பெனிஸ் மட்டும் காமி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அது கூட அண்டு கேட்டு போடுறேன். அண்டு கேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நான் அடுத்து போடுற கண்டிஷனும் இந்த கண்டிஷனும் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். ரெண்டுமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இதை வந்து செலக்ட் பண்ணணும். அப்போது இந்த கண்டிஷன் வந்து ஒன்று வந்து இந்த டபுள் த ப்ராஃபிட் விட ஜாஸ்தியாக இருக்கணும் இந்த வருஷம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது ஒருவேளை நீங்கள் நெகட்டிவ், அதாவது போன வருஷம் 500 கோடி லாஸ் பண்ணியிருந்தா இந்த வருஷம் 0வில் இருந்தால் கூட, ப்ராஃபிட் வந்து 0வில் இருந்தால் கூட இந்த லாஸில் இருந்த கம்பெனிஸ் 0க்கு வந்துருச்சு, அப்பவும் டபுள் மடங்கு கணக்கு வரும். இந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக வரும். அப்போது அதனால் அந்த கம்பெனிஸ் ஃபில்டர் ஆகும். அதனால் எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து மோர் தென் 10 crore இருக்கணும், அதாவது பாசிட்டிவ் சைனில் இருக்கணும். அதனால் 10ன்னு போடுறேன். அப்போ இந்த ரெண்டு கண்டிஷனுமே கரெக்டாக இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். இப்போது ரன் திஸ் கொரின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இது ஃபில்டர் ஆகும். இப்போ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கேன்னா ஒன்லி கம்பெனிஸ் வித் ஜூன் 2024 ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இந்த கண்டிஷன் வந்து
உனக்கு வந்து ஜென்ரலாக அப்ளை ஆகணுமா, இல்லை லாஸ்ட்டு குவார்ட்டர் இந்த குவார்ட்டரில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணாமல் நிறைய கம்பெனிஸ் இருக்கும், அவங்க வந்து இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த கண்டிஷன் வந்து லாஸ்ட்டு குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண கம்பெனிஸு மட்டுமே எடுத்து ஃபில்டர் பண்ணுமான்னு கேட்குது. ஒன்லி கம்பெனிஸ் வித் June 24 ரிசல்ட்டு, அதாவது வந்து லாஸ்ட் குவார்ட்டர், இந்த லாஸ்ட்டாக இப்போ ஃபைல் பண்ணவங்கள அந்த ஃபைல் பண்ணவங்களது மட்டும்தான் எடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறியா, இல்லை வந்து ஜென்ரலாக வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குது. இதை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் யாரெல்லாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களது மட்டும்தான் ஃபில்டர் ஆகும். நான் என்ன சொல்கிறேன், இது வந்து இயர்லி நெட் ப்ராஃபிட் தான், அதனால் ஜென்ரலாகவே ஃபில்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிறேன். அப்போது இதை வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ஃபில்டர் ரன் தி ஸ்கோரிங் கொடுத்தீங்கன்னா வந்துடும். அதில் இந்த ஷோ ஆல் ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் நெட் ப்ராஃபிட், அதில் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் இயர், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ப்ராஃபிட், இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி இந்த மாதிரி நிறைய ரேஷியோஸ் எல்லாம் வந்து இதில் இருக்குது. இதை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நெட் ப்ராஃபிட்னா என்ன, அது எதை சொல்ல வருது, அதை வந்து எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து ரன் தி ஸ்கோரிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, கிட்டத்தட்ட 66 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் அவுட் ஆகி வந்திருக்குது. சரிங்களா, 66 கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகி வந்திருக்குது இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணதுனால. இப்போ இந்த ஃபில்டரை வந்து நம்ம சேவ் பண்ணணும், நான் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு தடவையும் டைப் பண்ண முடியாது. சேவ் பண்ணணும்னா சேவ் தி ஸ்கோரி அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் ஜம்ப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, மேபி ஏன்னா அந்த கான்செப்டில் தானே நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம், அதனால் அந்த கான்செப்டில் நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்துட்டு மேக் திஸ் கொரி பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறோம். அதாவது வந்து இந்த கொரியை வந்து மற்றவங்களாலையும் பார்க்க முடியும். பப்ளிக்காக வந்து கொரீஸை வந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னாலே கூகுளில் வரும், அதில் வந்து உங்களுடைய கொரீஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது அப்படி வந்து பப்ளிக்காக வேணுமா, மற்றவங்க கூட பார்த்துக்கலாமா அப்படின்னா மேக் திஸ் கொரின்னு கொடுத்துருங்க, பப்ளிக்னு கொடுத்துருங்க. இல்லை வேண்டாம், எனக்கு வந்து பர்சனலாக மட்டும்தான் நான் பார்க்க போகிறேன், வேறு யாருக்கும் ஷோ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், சேவ் திஸ் கொரி அப்படின்னு கொடுத்துருங்க. கொரின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் நெட் ப்ராஃபிட் ஜம்ப் பை கார்த்திக் அப்படின்னு வருது. சரிங்களா, இது என்னுடைய அக்கௌண்ட்டுங்க அப்படின்னால. இப்போது இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த செக்ஷனுக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கும் பாருங்கள், நெட் ப்ராஃபிட் ஜம்ப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனர் ஆட் ஆகிருக்கா. இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது இது ஆட் ஆயிரும். இப்போது இது திருப்பி உள்ளே போவோம். இதில் இத்தனை கம்பெனிஸ் வந்திருக்கு. சரிங்களா, இது செக் பண்ணிடுவோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ரேண்டமாக செலக்ட் ஆகிருக்கு. நான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹையர் ஆர்டர்லேருந்து வருவீங்க. அதாவது வந்து 84,523 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற கம்பெனிஸ். ஓகேங்களா, இது திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இது கம்மியிலேருந்து அதிகம் போகுது மார்க்கெட் கேபிட்டல். இப்போ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருந்து கம்மியானது, ஏன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் பெரிய கம்பெனிஸ். ஓகேங்களா, அவங்க தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னங்கிறத வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். இப்போ பிபி ஃபின்டெக் அப்படின்னு இருக்குது, அதானி வில்மார் அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பிபி ஃபின்டெக் அதானி வில்மாரை கிளிக் பண்ணுவோம். இப்போ அதானி வில்மாரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து என்ன கம்பெனி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கலாம். அதானி வில்மார் என்ன ஆயில் மீன்ஸ் குக்கிங் ஆயில் தயாரிக்கிற கம்பெனிஸ் ஜாயிண்ட் வெஞ்சரு, அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கா அப்படிங்கிற பார்க்குற ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நம்ம போய் பார்க்கணும், ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ கொடுத்தீங்க அப்படின்னா இது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அப்படியே லைனாக வரும். நீங்கள் ப்ராஃபிட் லாஸை டேரெக்டாக ஜம்ப் பண்ணால் இப்படி கொடுத்தீங்கன்னா ஜம்ப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 12 மந்த் டிடிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து 640 கோடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 இப்போது 278 கோடி இருந்தது. இப்போ 278 கோடி இன்ட்டு 2 நம்ம போட்டோம். சரிங்களா, இப்போது நம்ம அதை போடலை அப்படின்னா 278 கோடிக்கு இங்கேருந்து இங்கே 279 கோடி இருந்தாலே உங்களுக்கு வந்து அது ஃபில்டர் ஆயிரும் அந்த ஸ்டாக்கு. ஆனால் இங்கே டபுள் த ஃபில்டர் நம்ம பண்ணுறோம். இப்போ 278 கோடியை நீங்கள் இன்ட்டு 2 போட்டு அதுக்கு மேலே ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் இந்த கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். அப்போ பாருங்கள் 278 கோடி இங்கே 640 கோடி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 2 டைம்ஸ் வந்திருக்கா. இப்போ வேணால் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். 278 கோடி இன்ட்டு 2ன்னு போட்டு அது 640 கோடியை விட கம்மியாக தான் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா, அந்த ஃபில்டர் கரெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்னொரு கம்பெனி கூட நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வேற ஒரு கம்பெனி எடுத்து பார்ப்போம். இப்போ வேற ஒரு கம்பெனி இப்போ ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இந்தியா ஜி என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஜி என்டர்டைன்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன இருக்குது, 141 கோடி இங்கே வந்து 313 கோடி. ஓகேங்களா, ஜம்ப்பான இது தான் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கம்பெனிஸில் நீங்கள் ஃபில்டர் சப்ளை பண்ணிட்டீங்க, அதை வந்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, ஸ்க்ரீனர்ஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். இப்போது ரிலையன்ஸ் வேணாம், ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுவோம். ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து டாட்டாவுடைய கம்பெனி. இப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த கம்பெனி வேணுமோ அதை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சஜஷன் காமிக்கும். இதில் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய கம்ப்ளீட் அந்த என்னென்ன டேட்டா இருக்கோ எல்லாம் வந்துடும். இது ஒவ்வொன்றா சொல்கிறேன். இது வந்து என்ன டேட்டா அப்படிங்கிறது ஓவராலாக நான் சொல்கிறேன், ஈஸியாக புரிஞ்சுங்க. இப்போ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னா என்ன, இங்கே வந்து பேசிக்காக உங்களுக்கு எல்லா ரேஷியோஸ் எல்லாம் வரும். ரேஷியோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு கம்பெனி வந்து லாபம் சம்பாதிக்குது, அந்த லாபம் சம்பாதிக்கிறதுனா நெட் ப்ராஃபிட். இப்போ நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நெட் ப்ராஃபிட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ப்ராஃபிட் வேரியேஷன். 3 இயர்ஸ் அப்படின்னா லாஸ்ட்டு 3 வருஷத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 101% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது சிம்பிளாக வந்து ஒரு சின்ன மெட்ரிக்ஸ்லேயே நம்ம பார்த்தோமா, நம்ம போய் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்காம இங்கேயே சிம்பிளாக பார்த்துட்டோமா, அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய நிறைய ரேஷியோஸை நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணி வச்சுக்கிறது தான் இந்த செக்ஷன். அப்போது இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வேரியேஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னா கம்பெனி டோட்டலாக எவ்வளோ கடன் வச்சிருக்கு, அந்த கடன் வந்து டோட்டல் ஈக்விட்டியில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 0.143% தான். பிலோ 1க்கு இருந்தால் நமக்கு வந்து நல்ல பர்சன்டேஜ் தான். அதனால் வந்து டெப்ட் ஈக்விட்டி பிலோ 1 அப்படிங்கிறது இது இருக்குது. ஓகேங்களா, இதுதான் கணக்கு. ஸோ இதெல்லாம் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்டில் சொல்லுவாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் இன்னும் வீடியோஸ் போடுறேன். ஆனால் இப்போதைக்கு இதெல்லாம் ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். அப்புறம் போய் நீங்கள் உள்ள நோண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் என்ன அடுத்தடுத்து கான்செப்ட் உங்களுக்கு என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேஷியோஸ் எப்படி நான் ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடிட் ரேஷியோஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எடிட் ரேஷியோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் பாருங்கள் ஏகப்பட்ட ரேஷியோஸ் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இருக்குது, ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இதெல்லாம் நான் செலக்ட் பண்ணது. ஓகேங்களா, இதெல்லாம் செலக்ட் பண்ணதுனால இங்கே வருது. இப்போது எனக்கு வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 3 இயர்ஸோட இது வேண்டாம், இப்போ ப்ராஃபிட் க்ரோத் வந்து எனக்கு 5 இயர்ஸோட இது வேணும் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே செலக்ட் பண்ணிட்டு சேவ் குயிக் ரேஷியோஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாருங்கள் அந்த ப்ராஃபிட் வேரியேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் பாருங்கள் 5 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்போ 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 56.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ராஃபிட் வேரியேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து வேணுங்கிற மாதிரி இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து 37% வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன ரேஷியோஸ் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணணுன்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலும் கிடைக்கும். அதை ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு, அதனால் வந்து இதை விட்டுறோம். ஸோ இந்த செக்ஷனில் வந்து நீங்கள் சுருக்கமாக உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதில் ஈஸியாக வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு பார்த்த உடனே குயிக்கான ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக இங்கே ஆட் பண்ணிடுவோம். இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எபவுட், எல்லா கம்பெனிஸ்லையும் எபவுட் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து என்ன சொல்லணும்னா பேசிக்காக இந்த கம்பெனி எதை பற்றினதுங்கிறது உங்களுக்கு சிம்பிளாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் இது பார்ட் ஆஃப் டாடா குரூப். ட்ரெண்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ட்ரெண்ட்டுங்கிறது டாடா குரூப்புடைய ஃபேஷன் ரீட்டைல் கம்பெனிஸ், அதாவது ஃபேஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஜூடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஷோரூம் பார்த்துருப்பீங்க, மால்லாம் போனீங்கன்னா ஜூடியோன்னு சொல்லிட்டு நிறையா ஃபேமஸாக இப்போது ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஜூடியோ வெஸ்ட் சைடுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட தான் ட்ரெண்டோடைய கம்பெனி. ஸோ அதில் இப்போ ஜூடியோவில் போய் நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்குறீங்கன்னா அந்த லாபம் வந்து இந்த கம்பெனியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் வந்து இது வந்து டாடா குரூப்புடைய ஒரு கம்பெனி. சரிங்களா, டாடா குரூப் நிறைய கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனி. இப்போ இந்த ட்ரெண்ட் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் அதிகமாக அப்படின்னா நீங்கள் ரீட் மோர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது எல்லாமே வரும். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபேஷன் ரீட்டைலிங் கம்பெனி ஓன்டு ஃபார்மேட் என்ன அப்படின்னா வெஸ்ட் சைடு ஜூடியோ பாருங்கள், ஜூடியோவிலிருந்து தான் 55% ரெவன்யூ ஷேர்ஸ் வருது. இப்போ இந்த கம்பெனிக்கு டோட்டலாக சேல்ஸ் நடக்குது இல்லையா, அந்த சேல்ஸில் 55% ஜூடியோ அப்படிங்கிற அந்த ஷாப்பிங் மால்லேருந்து தான் நமக்கு வருது. ஓகேங்களா, அந்த ஷாப்பிங்கில் கம்பெனி அந்த ஷாப்லேருந்து தான் வருது. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டோர் இருக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படிங்கிறது எல்லாமே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வந்து இது பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் உட்ஸா மாடர்ன் இந்தியன் லைஃப் ஸ்டைல் ஃபார்மேட்
தட் ஆஃபர்ஸ் எத்னிக் அப்பேரல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எத்னிக் அப்பேரல்னால் என்னது, அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதெல்லாம் போடுவாங்க, இப்போது என்ன சொல்லுவாங்க, இப்போ கல்யாணத்துக்கு அந்த மாதிரிலாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பிராண்டுக்கு மட்டுமே செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை வச்சுருக்காங்க, இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிற இந்த இந்த அபவுட் செக்ஷனில் உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், எல்லா கம்பெனிஸ்க்கும் பேசிக்காக வரும். அப்போது இதுக்கு அடுத்தது போனீங்க அப்படின்னா சார்ட்டு. பேசிக்காக இந்த சார்ட் வந்து ரொம்ப டெக்னிக்கல் அனலைசஸில் பண்ணுற மாதிரி ரொம்ப பயங்கரமாலாம் இருக்காது. சிம்பிளான சார்ட்டு ஒரு ஓவராலாக பார்த்துக்கிறதுக்கு. இப்போ 1 மந்தில் எவ்வளோ இந்த சார்ட் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மேக்ஸ் கொடுத்துடணும், நம்ம எப்பவுமே மேக்ஸ் கொடுத்து பார்த்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக பாருங்கள், 53 ரூபா 81 ரூபா இந்த மாதிரி இருந்த ஷேரு சடனாக பாருங்கள் 2021 அப்புறம் அப்படியே பயங்கரமாக வந்து பூம் ஆகிருக்கு. 7400 ரூபாய்க்கு போயிருக்குது, பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து ப்ரைஸ். ஸோ பிஇ ரேஷியோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிஇ ரேஷியோனா ப்ரைஸுக்கும் அந்த கம்பெனி எவ்வளோ ரூபா சம்பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம். ஏன்னா நீங்கள் 7000 ரூபா கொடுத்து இந்த கம்பெனி வாங்குறீங்கன்னா 7000 ரூபாய்க்கு எத்தனை ரூபா சம்பாதிக்குது இந்த கம்பெனி, ஒரு ஷேருக்கு 7000 ரூபா கொடுக்குறீங்க. அப்போ அந்த 7000 ரூபாய்க்கு எத்தனை ரூபா சம்பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு ஷேர் கணக்கு பண்ணிங்கன்னா அதுதான் பிஇ ரேஷியோ. அப்போது இந்த பிஇ ரேஷியோ கொடுத்தீங்கன்னா, இப்போ பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 டைம்ஸ் இருக்குது. அதாவது வந்து இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டாக் பிஇ 210 இருக்குது. இப்போது நீங்கள் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னால், இப்போது கம்பெனி வந்து 1700 கோடி வந்து லாஸ்ட்டாக 12 மந்த்து லாபம் பண்ணியிருக்கு. 1700 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அதை ஒரு ஷேர் கணக்கு பண்ணிங்கன்னா டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம் அப்படின்னா 47 ரூபா 98 பைசா வந்திருக்கும். கரெக்டுங்களா? இப்போ 47 ரூபா 98 பைசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு இந்த கம்பெனி சம்பாதிக்கிறது. ஆனால் இந்த ஷேருடைய விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7403 ரூபா. அப்போ 7403 ரூபா கொடுத்து இந்த ஷேரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஷேர் உங்களுக்கு சம்பாதிக்கிறது 48 ரூபா. அப்போ பர்சன்டேஜ் கணக்கில் பார்த்திங்கன்னா 1% பிலோ போயிடும். சரிங்களா? ஏன்னா 7400ல் 10% சம்பாரிச்சா கூட 740 ரூபா வரணும். 1% சம்பாரிச்சா கூட கிட்டத்தட்ட 74 ரூபா வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10% 1% 74 ரூபாய் அது வரணும். ஆனால் இது அதுக்கும் பிலோவாக இருக்குது, 46 ரூபாய் இருக்குது. அப்போது பிலோ 1% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து இது கிடைக்கும். ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஏன் அதிக பேர் வாங்குறாங்க, ஏன் மேலே போகுது அப்படின்னா, ஸ்டாக் ப்ரைஸ் ஏற்கனவே நான் போன வீடியோ சொன்ன மாதிரி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் புரியும். போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கே தவிர ப்ரெசென்ட்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஃபியூச்சரில் இந்த கம்பெனி எவ்வளோ போகும் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்து தான் அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து வேல்யூஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வருது. இந்த வேல்யூஷனில் மல்டிபிள் டைப் ஆஃப் வேல்யூஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று அப்சல்யூட் வேல்யூஷன், இன்னொன்று ரிலேட்டிவ் வேல்யூஷன். ஸோ இதை பற்றின எல்லாமே வந்து இந்த 2 கோர்ஸும் அப்சல்யூட் வேல்யூஷன், இது வந்து ரிலேட்டிவ் வேல்யூஷன். இதை கம்ப்ளீட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிக்கல் டெமோவோட எக்ஸல் ஷீட்டோடைய ஃபார்முலாவோட நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதை சொன்னோம் அப்படின்னா ரொம்ப பெரிய கோர்ஸாக போகும். அதனால் இப்போ இதை புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இதுக்கு அடுத்து போனீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேஷியோஸ் எல்லாம் இருக்கும். பிபி ரேஷியோ, அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட். அதனால் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. ஏன்னா இதுவே பாருங்கள், அவனே கொடுத்துருக்க பாருங்க, இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆர் மெஷின் ஜென்ரேட்டட். ஏன்னா இது சும்மா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் வந்து 64 டைம்ஸ் வந்து புக் வேல்யூக்கு சேல் ஆகிட்டு இருக்குது, அது வந்து கான்ஸ், அதாவது வந்து அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஆனால் ஃபியூச்சர் வேல்யூஷனை பொறுத்து தான் வந்து நமக்கு அதை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இதெல்லாம் ஜென்ரலாக கம்பெனிஸ் ரெடியூஸ்டு டெப்ட், அதாவது கடனை குறைச்சிருக்காங்க, அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு போடுறாங்க. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மெஷின்ஸில் வந்து, அதாவது கம்ப்யூட்டரில் அல்காரிதம் எழுதி அது ஃபெச் பண்ணி கொடுக்குது. அதனால் வந்து இது காமிக்குது. இதை வந்து இக்னோர் பண்ணிடுங்க, நீங்களே அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது அதுதான் பெஸ்ட்டு. இப்போது ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வால்யூம், இந்த பாட்டு ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள் எவ்வளோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு. கிட்டத்தட்ட எத்தனை ரூபா இருக்கும்போது 92 ரூபா இந்த கம்பெனி இருக்கும்போது, அதாவது எப்போது இந்த கம்பெனி வந்து 92 ரூபா எப்போ இருந்திருக்குது, கிட்டத்தட்ட ஜூலை 2010 வருஷம் 92 ரூபா இருக்கும்போதே பயங்கரமான ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. தெரியுதுங்களா? பயங்கரமான ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வால்யூம் மீன்ஸ் நிறைய பேர் ஷேர்ஸை அக்யூமுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜம்ப் ஆகிருக்கு பார்த்தீங்களா, கோடு மாதிரி இருக்கிறதெல்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2021 அதுக்கு அடுத்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2010க்கு அடுத்து அதிக வால்யூம் வந்தது 2021. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட் பண்ணவங்க எதை வச்சு அக்யூமுலேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2010 இந்த கம்பெனியோட லாபம் பார்த்தீங்கன்னா 2013 வச்சுக்குவோம், அதுக்கு முன்னாடி இல்லை,
ஸோ 2013 பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து -27 கோடி -19 கோடி இப்படி தான் இருந்திருக்குது. அதாவது லாஸ் தான் பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி. 2015 தான் 129 கோடி ப்ராஃபிட் வந்திருக்குது. அதுக்கடுத்து 55 கோடி குறைஞ்சிருக்குது. திருப்பியும் 85 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த டைமுக்கு முன்னாடியே வந்து இந்த கம்பெனி இவ்வளோ பேர் அக்யூமுலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சரை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அனலிஸ்டோடைய இன்வெஸ்டருடைய வேலை, நம்மளோட வேலையும் அதுதான். ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் இவ்வளோ தூரம் ஹையாக இருக்கிறது காரணம். இப்போ ஓகே, இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியர் கம்பேரிசன் அப்படின்னு வந்திருப்போம். இந்த பியர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ இந்த ட்ரெண்ட் மாதிரியே நிறைய கம்பெனிஸ் அதே இண்டஸ்ட்ரியில் இருக்கும். அவங்களோட எல்லா மெட்ரிக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் பியர் கம்பேரிசன். இப்போ எக்ஸாம்பிள் நேம் அப்படிங்கிற இடத்துல இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது இது ஒரு கம்பெனி. இதுக்கு மார்க்கெட் லீடர் ஆகிறது அவென்யூ சூப்பர் மார்க்கெட். அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து டிமார்ட் கம்பெனி தான் அவென்யூ சூப்பர் மார்க்கெட் இது பேரில். அது நீங்கள் போனீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட் பாருங்கள், டிமார்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். டிமார்ட் இஸ் நேஷனல் சூப்பர் மார்க்கெட் செயின் அப்படிங்கிறது. உங்களுக்கே தெரியும் டிமார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது. இப்போது இவங்க தான் வந்து ரீட்டைல், அதாவது செக்டர் வந்து ரீட்டைல். ட்ரேடிங் மீன்ஸ் என்ன, ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கிறது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இதுதான் வந்து ரெண்டாக ஜென்ரலாக போட்டிருக்காங்க. இப்போது இந்த ட்ரெண்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து PE ரேஷியோ 209 மடங்கு ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்கு. அந்த கம்பெனி சம்பாதிக்கிறதோடமே மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்கிறது ப்ரைஸ் வந்து 209 மடங்கு ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்கு. இப்போ இது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா 128 டைம்ஸ் வந்து ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏத்தாஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இது வந்து 93 டைம்ஸ் தான் விற்றுட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் வந்து 42. இதுதான் இருக்கிறதுலே கம்மி PE ரேஷியோ. அதாவது சம்பாதிக்கிறது அமௌண்ட்டை விடவுமே மார்க்கெட்டில் விற்றுட்டுருக்கிறது ரொம்ப அதிகமாக விற்றுட்டுருக்கு. இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக விற்றுட்டுருக்கு. மேபி இது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம் இந்த கம்பெனி. இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறக்காக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் டெப்ட் ஈக்விட்டி வந்து யாருக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1.15 எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் தான் ஜாஸ்தியாக இருக்குது டெப்ட்டு. இப்போது இதோடைய சேர்த்து எப்படி நம்ம கம்பேர் பண்ணோன்னா மீடியன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து ஆவரேஜாக ரீட்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா 62 மடங்கு வந்து ஜாஸ்தியாக தான் விற்றுட்டுருக்குது. ஆவரேஜாக இது எல்லாமே ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்காங்க. அப்போது 62 மடங்கு ஜாஸ்தியாக விற்றுட்டுருக்குன்னா இங்கே வந்து ரெட் டேப் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி வந்து 62 தான் இருக்குது கரெக்டாக. அப்போ பிலோ 62 இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு வந்து கம்மியான விலையில் விற்றுட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அந்த இடத்துல இப்படி மட்டுமே வச்சு நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு மெட்ரிக். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மற்ற காம்படிட்டரோட கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் வந்து இந்த செக்ஷன் பியர் கம்பேரிசன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பியர் கம்பேரிசன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, இது வந்து 100% கரெக்ட் கிடையாது. ஏன்னா ட்ரேடிங் ரீட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரீட்டைல் அப்படின்னா எல்லாமே ரீட்டைல் தான், சரிங்களா? எல்லாமே ரீட்டைல் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டையும் ட்ரெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டில் என்ன விற்கிது? டிமார்ட்டில் எல்லாமே விற்கிது. ஓகேங்களா? அரிசி பருப்புலேருந்து எல்லாமே விற்கிது. ஆனால் ட்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செக்மெண்ட்டில் இப்போ ட்ரெஸ்ஸு, ஃபேஷன் மார்க்கெட் அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போது இந்த மெட் ப்ளஸ் ஹெல்த் அப்படிங்கிறது ஹெல்த் கேர் டைப் ஆஃப் கம்பெனி. அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க, அது ஃபார்மாசூட்டிக்கல். நம்ம போய் வாங்குவோம் இல்லையா, ஃபார்மாசூட்டிக்கல் மருந்து வாங்குகிற அந்த கடைக்கு பேர் என்ன, ஜஸ்ட் நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கலாம், அந்த மாதிரியான டைப்பு. அப்போது இந்த மார்க்கெட்டையும் இந்த மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனியும் கம்பேர் பண்ண முடியுமா? அது வந்து கரெக்டான மெத்தடா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 100% கரெக்ட் கிடையாது. அது வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், சரிங்களா? அப்போ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஒரு துணிக்கடையை இன்னொரு துணிக்கடையோட கம்பேர் பண்ணலாம். ஆனால் ஒரு துணிக்கடையும் ஒரு ஹோட்டல் கடையும் கம்பேர் பண்ணிங்கன்னா கம்பேர் பண்ண முடியாது இல்லையா? அதை வந்து கம்பேர் பண்ணுறதும் கரெக்டு கிடையாது. ஸோ இந்த விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து கம்பேரிசனில் நீங்கள் பார்க்க வேண்டியதும் ப்ளஸ் இக்னோர் பண்ண வேண்டியதும் கவனமாக இருக்க வேண்டியதும். இப்போ அடுத்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு தடவை கார்பரேட்ஸ் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவைனா இப்போ ஒரு கார்பரேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், அப்போ அந்த 3 மாதத்துடைய லாபம் நஷ்டம் அந்த 3 ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு அண்டு கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், இதெல்லாம் 3ஐயும் எடுத்து இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் செபியில் சப்மிட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரியான வெப்சைட் எல்லாமே ஏபிஐ வச்சு ஃபெச் பண்ணி உங்களுக்கு காமிப்பாங்க. இப்போது இந்த ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் பாருங்கள், ஜூன் குவார்ட்டர் அப்படிங்கிறது 2021, அதுக்கடுத்து செப்டம்பர் குவார்ட்டர், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர். ஸோ 3 மாதம் கழிச்சு வருதா. அப்போது அதுக்கடுத்து டிசம்பர். இந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபைல் பண்ணிகிட்டே வருவாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது குவார்ட்டர்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா,
இந்த ஜூன் மாதம் 2024னா போன வருஷம் ஜூன் மாதம் 2023 தான் நீங்கள் பார்க்கணும். இதை முன்னாடி மார்ச் மாதத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. அதை தான் நான் சொன்னேன். இப்போ ஜூன் 2024க்கும் மார்ச் 2024க்கும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா மார்ச் 2024 712 கோடி, ஜூன் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது 391 கோடி கம்மியாக இருக்குது. லாபம் நெட் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இப்படி கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணணுன்னா ஜூன் 2024 ஜூன் 2023ஓட தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு குவார்ட்டரை போன வருஷத்துடைய அதே குவார்ட்டரில் தான் கம்பேர் பண்ணணும். ஏன்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குது. ஏன்னா சீஸ்னாலிட்டி சைக்கிள்லாம் வந்து மாறிடும். அதனால் வந்து நீங்கள் அப்படி தான் கம்பேர் பண்ணணும். இப்போது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 167 கோடி ஜூன் 2023, இன்றைக்கி வந்து 391 கோடி. சரிங்களா? அதனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இன்க்ரீஸ் தான் ஆகிருக்குது. ஸோ ஏர்னிங் பர் ஷேர் அப்படிங்கிறது வந்து இபிஎஸ், அதாவது வந்து ஏர்னிங் பர் ஷேருங்கிறது இந்த நெட் ப்ராஃபிட்டை டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கா டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபா சம்பாதிக்குது. சிம்பிள். டோட்டலாக ஒரு டீ கடையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா மாதம் நெட் ப்ராஃபிட் சம்பாதிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டீ கடையை வந்து ஒரு 50,000 ஷேர்ஸாக பிரிச்சிருக்கீங்க கம்பெனியை ஆரம்பிக்கும் போது அப்படின்னா அப்போது டோட்டலாக 1 லட்சம் நெட் ப்ராஃபிட்டு, ஆனால் டிவைடட் பை அந்த 50,000 ஷேர்ஸாக போடும்போது ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபா சம்பாதிக்குது அப்படின்னு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம அந்த ஒரு ஷேரை வாங்க முடியும். ஸோ எவ்வளோ ரூபாய் சம்பாதிக்கும். அதனால் எல்லாமே ஒரு ஷேருக்கு நம்ம மார்க்கெட்டில் வாங்கினால எல்லாத்தையுமே ஒரு ஷேருக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதனால தான் எல்லாத்தையுமே ஒரு ஷேருக்கு டிவைட் பண்ணுறதுக்கான ரீசன். ஸோ இப்போ அடுத்து ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ப்ராஃபிட் லாஸ்னால் இந்த 3 மாதத்துக்கு ஒரு தடவை அனௌன்ஸ் பண்ணாமல் டோட்டலாக என்டையர் இயரையுமே ஒரு தடவை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு வருஷம் முடியும் போது ஏப்ரல் டு மார்ச் குவார்ட்டரில் அவங்க வந்து டோட்டலாக வந்து டோட்டலாக வந்து அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வருஷம் இயர்லி நெட் ப்ராஃபிட் க்ரோத். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த செக்ஷனில் வந்து அதே சேம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட பார்க்குற அதே சேம் டைப் தான். ஆனால் இது வந்து வருஷத்துக்கு இந்த டிடிஎம் அப்படிங்கிறது 12 மந்த் ட்ரெயிலிங் டேட்டா அப்படிங்கிறது. அதாவது வந்து லாஸ்ட் 12 மாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிடிஎம் அப்படிங்கிறது. இப்போது மார்ச் 2024 அப்படிங்கிறது மார்ச் மாதம் முடிஞ்சது. ஆனால் அதோட சேர்த்து லாஸ்ட் 12 மாதத்துக்கு சேர்த்து கணக்கு போடுறது இந்த டிடிஎம். ஸோ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 12 மாதம் லாஸ்ட் 12 மாதம் இந்த மாதத்துலேருந்து லாஸ்ட் 12 மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக அப்படிங்கிறதுலேருந்து 12 மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வரும். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன மெட்ரிக்ஸ், அதாவது காம்பவுண்ட் சேல்ஸ் க்ரோத். அதாவது சேல்ஸ் க்ரோத் 10 வருஷத்துக்கு 18% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, 5 வருஷத்துக்கு 36%, இந்த லாஸ்ட் 3 வருஷத்தில் 68% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் 3 வருஷம்னா என்ன, இந்த 2024, 23, 22 இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடியிலேருந்து 1477 கோடி வந்திருக்கு. அதை வந்து 68%. இப்போ லாஸ்ட்டு 12 மந்த் ட்ரெயிலிங்னா இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து இப்போது லாஸ்ட் 12 மாதம் பார்த்தீங்கன்னா 1700 கோடி, அப்போது 53% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை தான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத்னா இதுதான் ப்ராஃபிட் க்ரோத்து. இது வந்து சேல்ஸ் க்ரோத். இப்போ நான் சொன்னது வந்து இது இங்கே இருக்கிறது சேல்ஸ் க்ரோத். இதைத்தான் வந்து நான் மாற்றி சொல்லிட்டேன். இது சேல்ஸ் க்ரோத்துனா இங்கே காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத்னா இதை பார்க்கணும். காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்னா இதுதான் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் தான் ப்ராஃபிட். அப்போது ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 260% வந்து மூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 வருஷத்தில் 96% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்கும் 96%. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 260% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா நீங்கள் போடுற காசுக்கு அந்த கம்பெனி எவ்வளோ ரூபாய் கொடுக்குது, எவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சு கொடுக்குது வருஷம் அப்படிங்கிறது பார்க்குறது தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஈக்விட்டினா என்ன, ஷேர்ஸ். ஓகேங்களா? அதை அந்த ஈக்விட்டிலேருந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது. நான் 100 ரூபா இந்த கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து எவ்வளோ ரூபாய் எனக்கு சம்பாரிச்சு கொடுக்குதுன்னு டோட்டலாக கனெக்ட் பண்ணிங்க இந்த நெட் ப்ராஃபிட்லாம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எதை சொல்லுது அப்படின்னா இதை பற்றிலாம் எப்படிங்க நான் ஸ்டடி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டிங் தான். சரிங்களா? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஏ. ஸோ சிஏ பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நானே பண்ணுவேன். ஆனால் எனக்கு சிஏ சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஆனால் நான் ஓனாக ஸ்டடி பண்ணது ப்ளஸ் நான் சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருக்கிறதுனால நிறைய கம்பெனிஸ் வந்து அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் என்பிஎஃப்சிக்கே பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்க்கே வந்து சாஃப்ட்வேர்ஸு கம்ப்ளீட்டாக அக்கௌண்டிங் எல்லாமே இன்க்ளூடு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய
ஓன் கம்பெனி இருக்குது. நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சு ரன் பண்ணுறேன். அதனால் வந்து என்னுடைய கம்பெனிஸில் நான் நிறைய கம்பெனிஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த பார்ட்டு வந்து எனக்கு கிளியராக தெரியும். கம்ப்ளீட்டாக ஜோனல் என்ட்ரிலேருந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே எனக்கு தெரியும். நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அக்கௌண்டிங்ஸ் தான் சப்ஜெக்ட் படிக்கணும். ஓகேங்களா? இல்லைன்னா அதை பற்றி ஜென்ரலாக ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க எதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. இது பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்னா ஒட்டு மொத்தமாக அந்த கம்பெனியோடைய ஹெல்த்து, அதாவது ஒரு தடவை நீங்கள் போய் யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு எல்லாம் எடுத்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபினான்ஷியல் உங்களுடைய ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி அன்றைக்கி வந்துடும் தெரியுங்களா? அதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறையா ரெண்டு எலமெண்ட்டு பிரிச்சிருப்பாங்க. ஒன்று அசட்டு, இன்னொன்று லைபிலிட்டி. அசட்னா நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விஷயமுமே, அதாவது ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா லேண்டு, பில்டிங்கு, பிளான்ட்டு, மிஷினரி, எக்யூப்மெண்ட்டு இது எல்லாமே கண்ணில் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த கம்பெனியில் இருக்கிறதெல்லாம் ஃபிக்ஸ்டு அசட். இந்த ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் அசட். CWIP அப்படின்னா என்ன அப்படின்னா கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு அர்த்தம். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னால் என்னென்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, புதுசாக ஒரு ஷோரூம் கட்டணும்னு சொல்லி. அந்த ஷோரூமுக்கு வந்து 10 கோடி செலவாகுது அப்படின்னா அந்த ஷோரூம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ ஆகும். அப்படின்னா அந்த 10 கோடி ஒதுக்கி வச்சு தானே ஆகணும். அப்போ அந்த 10 கோடி வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் அந்த 10 கோடியை வந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் அந்த 10 கோடி கமிட்டட். அப்போது அந்த கேபிட்டல் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது, ஒர்க் இன் ப்ரோக்ரஸில் இருக்குது அந்த கேபிட்டல். ஸோ அந்த மாதிரியான அமௌண்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா CWIPன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. இது வந்து கேபிட்டல் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு அர்த்தம். இப்போது 224 அப்படிங்கிறது வந்து 200 எல்லாமே க்ரோர்ஸில் தான் பார்க்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், கன்சாலிடேட் ஃபிகர்ஸ் இன் க்ரோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்டாண்டர்ட் பேலன்ஸ் ஷீட்னு இருக்குது. கன்சாலிடேட்டட்னா இந்த கம்பெனிஸ்க்கு கீழே நிறைய கம்பெனிஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பெனின்னா அதுக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் கூட இருக்கலாம். சின்ன சின்ன கம்பெனிஸ் கூட மெர்ஜ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா இவங்க மட்டும் இந்த ட்ரெண்ட்டை மட்டும் தனியாக பார்க்குறதா வந்து ஸ்டாண்ட் அலோன். கன்சாலிடேட்டர்னா எல்லாமே சேர்த்து, ஏன்னா எப்படி இருந்தாலும் அண்டர் த கம்பெனி எல்லாமே இருக்குங்கிறதுனால. இதில் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு சில கம்பெனிஸ்லாம் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 கம்பெனி வாங்கி வச்சுருக்காங்கன்னா அந்த 4 கம்பெனியில் ஒரு கம்பெனி தான் அதிகமாக லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்கும், மீதி 3 கம்பெனியும் லாஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாண்ட் அலோன் கன்சாலிடேட்டர் பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா CWIPங்கிறது வந்து 102 கோடி வந்து போன வருஷம் இருந்தது. இப்போ 224 கோடி ஏதோ சம்திங் கமிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு எக்யூப்மெண்ட்டு, ஏதாவது ஒரு மிஷினரிஸ் தயாரிக்கிறது, ஆர்டர் கொடுத்து இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இவங்க பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், மற்ற அதர் கம்பெனிஸை ஷேர்ஸை வாங்குறதோ இல்லை வேறு ஏதாவது சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரியில் வரதெல்லாம் இது இன்வெஸ்ட்மெண்ட். அதர் அசட் அப்படிங்கிறது வந்து இந்த எக்யூப்மெண்ட், சின்ன சின்ன பொருட்கள்லாம் வாங்குறதெல்லாம் வந்து அதர் அசட் அப்படின்னு சொல்லுவோம், எக்யூப்மெண்ட் இல்லாமல். அப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 36. இப்போ வந்து இதுதான் வந்து 36 crore அப்படிங்கிறது ஈக்விட்டி கேபிட்டல் வந்து இனிஷியலாக போட்டிருக்கிறது தான் ஈக்விட்டி கேபிட்டல். ஸோ ஜஸ்ட் 1 நிமிட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதர் அசட் அப்படிங்கிறது சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஒரு கம்பெனியில், அதை பற்றி குறிப்பிடுறது அதர் அசட். இப்போ டோட்டலாக சேர்த்துனா 7162 கோடி இருக்குது. இப்போது ஈக்விட்டி கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது அவங்க இருக்கக்கூடிய போடுற ஷேர்ஸு. ஆனால் அது வந்து முக்கியம் இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் நிறையா ஈக்விட்டி அப்படிங்கிறது டோட்டலாக இது எல்லாமே குறிப்பிட்றது தான் ஈக்விட்டி. சரிங்களா? இது ஈக்விட்டி கேபிட்டலுங்கிறது இனிஷியலாக போட்ட கேபிட்டல்ஸ். ஓகேங்களா? இது ஒரு ஜென்ரல் இது தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கேஷாக எவ்வளோ ரூபா வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 4000 கோடி ரிசர்வ்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பாரோவிங்ஸ், கடன் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கன்னா 1753 கோடி இருக்குது. போன வருஷம் 4464 கோடி இருந்தது. இந்த வருஷம் அதோட கம்மியாக இருக்குது, 1700 கோடி, கிட்டத்தட்ட நிறைய கம்மி பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து இன்னுமே வந்து இவங்களுடைய டெப்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டுற இன்ட்ரெஸ்ட்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இங்கே ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எக்ஸ்பென்ஸ்னு இருக்குது பார்த்திங்களா, எக்ஸ்பென்ஸில் இன்ட்ரெஸ்ட்டு கட்டக்கூடிய எக்ஸ்பென்ஸ்லாம் இது தனியாக பிரித்து காமிக்கல, டோட்டலாக போட்டிருக்காங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதும் வந்து ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் தான். ஓகேங்களா? இதை போட்டிருக்காங்க பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் தனியாக 258 கோடிங்கும் போது இப்போ கடன் கம்மி பண்ணதுனால இன்னும் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகும். ஸோ அதெல்லாம் லாபத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஏன்னா இதை கழிச்சு தானே போடுறாங்க, இந்த 258 கோடியை இங்கே கழிச்சிங்கன்னா மேபி வந்து அப்படியே 2400 கோடி பக்கமாயிரும் இல்லையா? இப்போ அந்த இதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 1700 கோடி, 258 கோடி மிச்சமாச்சு அப்படின்னா இப்போ 2000 கோடி பக்கமாயிரும் இல்லையா? ஸோ அது கணக்கு வைக்கணும். அதனால தான் டெப்ட்டு குறைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி
டோட்டல் கம்பெனியோட ஹெல்த்தை பார்க்குறது வந்து பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்னன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. மளிகை கடையில் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருளை விற்கிறீங்க. அந்த பொருளை விற்கும்போது அந்த பொருளுக்கு உண்டான காசை அப்போவே நீங்கள் வாங்கிடுறீங்க. ஆனால் நீங்கள் அந்த பொருளை நீங்கள் வாங்கியிருக்கிற சப்ளையருக்கு ஒரு 30 நாள் கழிச்சு தான் காசு கொடுக்குறீங்க, கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸில் சப்ளையருக்கு அப்புறமா 30 நாள் பேமெண்ட்டு அப்படி கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட முன்னாடியே வாங்கிடுவாங்க. ஸோ அப்போவே வாங்கிடுவாங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்க வந்து ஒரு 100 கோடி சேல்ஸ் பண்ணாங்கன்னா அந்த 100 கோடியில் அந்த 100 கோடியுடைய ப்ராடக்ட்டும் சப்ளையர் கொடுத்தது, ஆனால் அதுக்கு உண்டான பணம் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு 100 கோடி வந்துடும், ஆனால் அவங்களுக்கு பணம் வந்து அடுத்து தான் கொடுப்பாங்க. அப்போ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக இவங்ககிட்ட நிறைய கேஷ் வந்து நின்றுருக்கும். அந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கல்லாவதூரம் தான் கேஷ் இருக்கும். ஆனால் அந்த கேஷ் வந்து அவங்களுக்கு சொந்தமான கேஷும் கிடையாது, ரெண்டாவது கடனும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ கடன் இல்லாத கேஷ் வந்து கேஷ் ஃப்ளோ அப்படின்றான். இந்த கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். நிறைய கம்பெனிஸ் நீங்கள் யோசிச்சிருக்கலாம், லாஸில் தான் இருக்கிறாங்க, எப்படி கம்பெனி நடத்துகிறாங்க அப்படின்னு. இந்த கேஷ் ஃப்ளோ தான் மேட்டர். இந்த கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவில் போச்சு அப்படின்னா பிரச்சனை. கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபேக்டர். அதை பற்றி நான் டீட்டெயில்டாக அப்புறம் சொல்கிறேன். இப்போ கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா போன வருஷம் 595 கோடி இருந்தது, இப்போது 1399 கோடி இருக்குது. சரிங்களா? இப்போது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி, இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி, ஃபினான்சிங், இதெல்லாம் தனித்தனியாக நிறையா அக்கௌண்டிங் டேர்ம்ஸு. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அக்கௌண்டிங்கே சொல்லி தந்தால் தான் அது புரியும். இதை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் சப்ஜெக்டை படிக்கிறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஒரு கம்பெனிக்கு பண்ணுறீங்க அப்படின்னாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்களே கூட பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் டைப் ஆஃப் விஷயங்கள். ஓகேங்களா? இப்போ இது மூணுமே ஏன் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அது நீங்கள் இது என்னங்கிறத பார்த்தீங்கன்னா தான் அது புரியும். இப்போ நெட் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 211 கோடி கேஷ் ஃப்ளோ இருந்திருக்குது. ஸோ கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல சைன், பாசிட்டிவ் சைன். இப்போ ரேஷியோஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இருக்குது. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள்னால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து ஒரு பொருள் தயாரித்து அதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்று அந்த பணம் உங்கள் கைக்கு வர்றது, அந்த அப்படிங்கிற அந்த சைக்கிள், அந்த டோட்டல் சைக்கிள் வந்து ஒரு சிலதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு சிலதுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ளைட்டு ஆர்டர் வருது அப்படின்னா, இப்போ ஏர்பஸ் கம்பெனி, போயிங் கம்பெனியெல்லாம் இருக்கும் தெரியுமா? இப்போ அந்த ஏர்பஸ் கம்பெனி வந்து ஒரு ஃப்ளைட்டை தயாரித்து கொடுக்குறாங்க. ஒரு நாட்டிலேருந்து 100 ஃப்ளைட் எனக்கு கொடு அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. எக்ஸாம்பிள் டாட்டா கொடுத்தாங்க 300-400 ஃப்ளைட்டு வந்து எனக்கு ஏர்பஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் தயாரிக்கிறதுக்கு ஒரு டைம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த டைமை வந்து எடுத்து தான் அவங்க வந்து பில்டு பண்ண முடியும். அதே மாதிரி இப்போது ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி ஒரு கார் ப்ரொடக்ஷன் ஆகி வெளியே வரதுக்கு எத்தனை டைம் எடுக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஷாக கன்வெர்ட் ஆகிறது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்மியாக இருக்கிற அளவுக்கு நல்லது. இப்போது 55 நாள் அப்படி ஆச்சுன்னா இப்போ 45 நாள் தான் ஆகுது கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது. இதை பற்றி டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஆனால் இதோடைய கான்செப்ட் இதுதான். ஸோ கம்மியாகணும், இது கம்மியாக உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அப்படிங்கிறதும் அதே மாதிரியான கான்செப்ட் தான். ROCE அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, அதாவது ஒட்டு மொத்தமாக எவ்வளோ கேபிட்டல் இவங்க இந்த கம்பெனிக்கு கேதர் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சம்பாதிக்கிறாங்க. இப்போது 100 கோடி அக்கௌண்ட்டில் இருக்குது, ஆனால் அந்த 100 கோடியை வச்சு நீங்கள் வெறும் 5% ப்ரொடியூஸ் பண்ணால் கூட பெரிய அமௌண்ட் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் இன்வெஸ்டர் என்ன கேட்பான் தெரியுமா? 100 கோடி வச்சுட்டு நீ 5% வந்து நீ அதில் 100 கோடியில் டோட்டலாக உங்களுக்கு லாபம் எடுக்கிற, ஆனால் அது லாபத்தை கணக்கு பண்ணால் 100 கோடி உங்கள்கிட்ட கொடுத்தது நான் 100 கோடி, ஆனால் அதை வச்சு நீ 5% ரிட்டர்ன் எடுத்துருக்கிற. ஏன்னா இது இவ்வளோ தான் வந்திருக்குது உன்னுடைய நெட் ப்ராஃபிட்டு. அதை கணக்கு பண்ணால் 100 கோடி 5% தான் ரிட்டர்ன் வருது. ஆனால் அதே 100 கோடி நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டிருந்தால 7% கிடச்சிருக்கும், மார்க்கெட்டில் போட்டிருந்தால் 12.3% கிடச்சிருக்கும். அப்போ இதெல்லாம் கிடைக்கும்போது எதுக்காக நான் உங்கள்கிட்ட வந்து 5% நீ எதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கேட்பான். ஓகேங்களா? இது கரெக்டான கேள்வி தான். அதனால் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக கேபிட்டலை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கே கம்மியாக ரிட்டர்ன் கிடச்சுன்னா அந்த பிஸ்னஸை எதுக்காக அந்த கேபிட்டல் நான் அங்கே போடணும், நான் பேசாமல் கொண்டே வேறு எங்கேயாவது போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து ROCE சொல்லுது. அப்போது 12% டோட்டல் கேபிட்டலில் சம்பாரிச்சாங்க அப்படின்னா இப்போ 24% சம்பாதிக்கிறாங்க. அப்போது இது ஜாஸ்தியாக இருக்குது. அப்போது இது வந்து ஒரு நல்ல சைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது யார் எத்தனை பர்சன்டேஜ் இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்கிறது. இப்போ ப்ரொமோட்டர் அப்படிங்கிறவங்க தான் கம்பெனி ஓனர்ஸு, இவங்க தான் வந்து ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து மற்றவங்களும் ஜாஸ்தியாக வச்சுருப்பாங்க. அது பேஸ்டான அந்த கம்பெனியை பொறுத்து இருக்குது. இப்போ 37% ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க,
ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட். அதாவது டாடா குரூப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஹோல்டு பண்ணக்கூடிய கம்பெனி வந்து டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ இந்த டாடா சன்ஸ் பிரைவேட் லிமிடெடாக தான் இருக்குது, இன்னும் பப்ளிக் லிமிடெடாக கொண்டு வரல. ஓகேங்களா? ஏன்னா இவங்க ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்னா, இது வந்து பப்ளிக் மார்க்கெட்டில் அந்த ஷேர்ஸை வாங்கி விற்கலாம். இது ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னா பப்ளிக்கில் விற்க முடியாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் கேட்டு கொடுத்தா நீங்கள் இதே சேம் ப்ரொசீஜர்லாம் சேம் தான், கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஆனால் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறது பப்ளிக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் வித்தியாசம். மற்றபடி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், பேசிக் அக்கௌண்டிங்கு இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். சரிங்களா? ஸோ இப்போது 37% வந்து இவங்க வந்து ஹோல்டு பண்ணுறாங்க. டாடா சன்ஸ் வந்து 32, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் வந்து 4 எல்லாம் இவங்களுக்கு தான் இருக்கும். இப்போது ப்ரொமோட்டர்ஸ் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ எஃப்ஐஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்கன்னா, டோடானா ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட், எரிசைக் இந்தியா ஃபண்ட் லிமிடெட், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபண்டு. அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு இது வெளிநாடு தானே. ஸோ வெளிநாட்டு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிஸ் கூட நம்ம இதில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் எஃப்ஐஐ. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனியை வெளிநாட்டில் ஆரம்பித்து அவங்க வாங்கினாலும், ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனிஸ் வாங்கினாலும் எஃப்ஐஐ தான். டிஏஏ அப்படிங்கிறது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ். இது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டொமஸ்டிக்னா பாருங்கள், எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க, 2.3% ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஏஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பப்ளிக் அப்படிங்கிற இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, பப்ளிக்குங்கிறது நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள்ஸு எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது 21.95% பக்கமாக ஹோல்டு பண்ணுறாங்க. இது வந்து வச்சுருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அனௌன்ஸ்மெண்ட். அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் முன்னாடி பார்த்தது பொதுவாக எல்லாத்துக்குமான அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்து இண்டிவிஜுவலாக இந்த கம்பெனிக்கு மட்டும் இருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து இந்த இடத்துல வருது. இப்போ ஆனுவல் ரிப்போர்ட்ஸும் இதுதான் முக்கியமான செக்ஷன். ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த கம்பெனியை பற்றி நான் ஃபுல்லாக படிக்கணுங்க. இந்த கம்பெனியை பற்றி அக்குவேர் ஆணிவேராக இவங்களுடைய வரலாறுலேருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இனிமேல் என்ன பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும். யார் மேனேஜர், யார் வந்து சிஇஓ, யார் வந்து சிஎஃப்ஓ, எல்லா டீட்டெயில்ஸ் வேணும். இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு இன்னும் டீட்டெயில்டாக வேணும் எனக்கு. ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் நான் வந்து உள்ளே போய் பார்ப்பேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபினான்ஷியல் ஆனுவல் ரிப்போர்ட்டை நீங்கள் படிக்கணும். இப்போ ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் ரிப்போர்ட்டு இவங்க கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபினான்ஷியல் இயர் 2024 இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கும். இப்போ மேபி ஆனுவல் ரிப்போர்ட் ஃபார் ஃபினான்ஷியல் 22-23 ஏன் வந்து இவ்வளோ வருது, பாதி வருது. ஓகே, 23 கொடுத்து பார்ப்போம். ஓகே, 23 வந்து ஃபுல் ரிப்போர்ட் வருது. மேபி இது இன்னும் அனௌன்ஸ் பண்ணலையா இல்லை சரியாக அப்லோட் ஆகலையான்னு தெரில. ஸோ இது வந்து இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. ஸோ இப்போ இது வந்து 2023, அதாவது போன வருஷம் கொடுத்த ஆனுவல் ரிப்போர்ட். அதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். ஸோ இந்த கம்பெனி வந்து 600+ ஸ்டோர்ஸ் இருக்குது, க்ரோத் இருக்குது. இவர் தான் வந்து சேர்மன், நோயல் அண்ட் டாட்டா அப்படிங்கிறது தான் சேர்மன். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பாருங்கள், வெஸ்ட் சைட்னு ஒரு பிராண்டு சொன்னேன் இல்லையா, அந்த பிராண்டுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நர்ச்சரிங் கம்யூனிட்டி, ஸ்டைல், கல்ச்சர் அண்ட் வெல்னஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்களுடைய தீம் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் செக்மெண்ட் டார்கெட்டெல்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்னென்ன மாதிரியான ட்ரெஸ்ஸு கேட்டகரிஸ்லாம் வருது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே நீங்கள் படித்து பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 323 பேஜுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். பாருங்கள், இதில் வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லி ஒரு இது இவங்களே தான் பண்ணுறாங்க. ஸோ ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து இதில் மெர்ஜ் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இதோடைய சேல்ஸ் எல்லாமே இவங்களுக்கு வரும்போது, இவங்க ஒரு இந்தியா வந்து ஒரு மாஸ் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரிக்கு ரீட்டெயிலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே அதோடைய பொட்டன்ஷியல் வந்து அதிகபட்சம் அந்த 150 கோடி 140 கோடி மக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு உண்டான பொட்டன்ஷியல் இருக்குது. அப்படின்னா 140 கோடி மக்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த கம்பெனிக்கு ரெவன்யூ வரும் அப்படிங்கிறது தெரியுது நமக்கு. ஓகேங்களா? அதனால தான் இந்த கம்பெனியோட வேல்யூஷனை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு ரிஸ்க் தான். ஓகேங்களா? இது ஓவர் வேல்யூடாக இருக்குது இந்த கம்பெனி. இருந்தாலும் ஒரு டாட்டா பிராண்டு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிறேன். நான் இதில் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்க்கலாம். கம்ப்ளீட் டேட்டா நிறைய கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ உங்களால் படித்து பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் படித்து பார்க்கலாம். ஆனுவல் ரிப்போர்ட்டில் என்ன பார்க்கணும், என்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போது அதை வச்சு நீங்கள் ஒரு கணக்கு போடலாம். ஓகே, இந்த அளவுக்கு இவங்க வந்து டெவலப் ஆவாங்க அப்படிங்கிறது. ஸோ இது ஆனுவல் ரிப்போர்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரேட்டிங் அப்படிங்கிறது எப்படி நமக்கு சிபில் ரிப்போர்ட் இருக்குதோ, நம்ம இங்கே வாங்கியிருக்கோம் கடன், என்ன மாதிரி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் அப்படின்னு நிறைய இருப்பாங்க. இதில் வந்து ICRA அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கிரெடிட் ரேட்டிங் அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் NCD அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படிங்கிறத, இது ஒரு அக்கௌண்டிங் டேர்மு. இது வந்து ஒரு டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி வந்து டிபெஞ்சர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிம்பாங்க. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிஸு அனௌன்ஸ் பண்ணுறதா. அதாவது வந்து இதை நம்ம கொடுத்து வாங்கிக்கலாம். இந்த கம்பெனிஸு டிபெஞ்சர்ஸ் மாதிரி ஃபிக்ஸ்டாக நமக்கு ஒரு அமௌண்ட் தருவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட கடன் ரைஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ இது என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிங்கிறது படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? டாடா குரூப் என்டிட்டி இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஃப்ளாக்ஷிப் கம்பெனிஸு, இந்த மாதிரி இதில் வந்து கிரெடிட் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இவங்களுக்கு கம்பெனி இருக்குது, ஸ்ட்ராங் பேரண்டேஜ் ஆஃப் டாடா குரூப் அண்ட் எக்ஸ்டென்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட். இப்போ டாடா குரூப் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டாக கடன் கொடுக்குறதா இருந்தாலும் பேங்க்கில் எல்லாருமே வந்து ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஏன்னா அது குரூப்பு டாடா குரூப் அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து பிராண்ட் வேல்யூ வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்டாபிள்ஸ்டு பிராண்டட் அப்பேரல், இதெல்லாம் வந்து இவங்களும் இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருப்பாங்க. கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிலையும் இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இதெல்லாம் தனித்தனியாக நான் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது, எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கால்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா மாதம் அனலிஸ்ட்டு, அதாவது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் குவார்ட்டர்லி ரிசல்ட் வருது, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஆனுவல் ரிசல்ட்டும் ஆனுவல் ரிப்போர்ட்டெல்லாம் வருது. ஓகேங்களா? கால்ங்கிறது மாதம் அனலிஸ்ட் வந்து ஒரு மீட்டப் வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனியில் என்ன டெவலப்மெண்ட் நடந்திருக்கு, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு. இப்போது ஆகஸ்ட் 2024 நம்ம ஒரு சில கம்பெனிஸ்க்கு ஒரு சிலது இருக்காது. ஓகேங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு நல்ல கம்பெனி பெரிய லெவலில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மந்த்லி ஒரு அனலிஸ்ட் மீட்டிங் போட்டு நாங்கள் என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு PDF டாக்குமெண்ட்டாக போடுவாங்க. இப்போது இதில் வந்து PPT இருக்குது. ஸோ இந்த PPT ஒரு சிலது டிரான்ஸ்கிரிப்ட் நோட் இருக்கும், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் PPTங்கிறது கொஞ்சம் ஈஸியாக ஆனுவல் ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்கிரிப்ட் நோட்டுங்கிறது அந்த இடத்துல அனலிஸ்ட் என்னெல்லாம் கேள்வி கேட்டாங்க, இவங்க என்னெல்லாம் அதுக்கு பதில் சொன்னாங்க அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். சரிங்களா? டாக்குமெண்ட்டில் இப்போ PPT கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 2024 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, பேசிக்காக வந்து வெஸ்ட் சைடு ஜூடி இதில் பேசிக் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லாஸ்ட் குவார்ட்டர்லியில் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு, என்னென்னலாம் வந்து விஷயங்கள்லாம் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, என்னென்னலாம் ஏதாவது புதுசாக ஒரு ஆர்டர் எடுத்திருக்காங்களா, ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்காங்களா, நிறைய ஏதாவது கேம்பெயின் செட்டப் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கால் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கால் அப்படிங்கிறது வந்து அவருடைய மீனிங் வந்து இதுதான். சரிங்களா? பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ரீசன்ட் ஸ்டோர், இப்போ பாருங்கள் புதுசாக ஸ்டோர் வந்து ஹைதராபாத்தில் இன்னொன்று போட்டிருக்காங்க. அப்புறம் JP நகர் பெங்களூரில் ஒன்று போட்டிருக்காங்க. செக்டார் 69 குர்கானில் ஒன்று போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரியான கால்ஸில் வெளியாகும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ இந்த கம்பெனியை நான் ஃபாலோ பண்ணணும், இந்த கம்பெனியில் ஏதாவது அப்டேட் நடந்தால் எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேராக மேலே போயிட்டு எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரீமியம் ஆப்ஷன். இந்த வெப்சைட்டில் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஃப்ரீ தான். ஆனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கங்க. எக்ஸ்போர்ட் எக்ஸல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி ப்ரீமியமில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வருது, ஆனால் ஒரு சிலதெல்லாம் ப்ரீமியம் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போது எடிட் காலம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றீங்க. இதில் எடிட் காலம்ஸும் வரும். ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலதில் இருக்கும், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நான் புதுசாக ஒரு ஒரு கம்பெனியை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். இன்ஃபோசிஸ் கம்பெனியை நான் கம்பேர் பண்ணணும் இந்த கம்பெனியோட அப்படின்னு இன்ஃபோசிஸ் கொடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் ப்ரீமியம் ஆப்ஷன். இது வந்து கம்பெனிஸை கம்பேர் பண்ணுறது, எக்ஸல் ஆட்டோமேஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ப்ரீமியம். வேணும்னா உங்களுக்கு எடுத்துக்கங்க. இது வந்து இதுக்கும் நமக்கு சம்மந்தம் இல்லை. நான் இந்த வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுலையோ இது கமிஷனோ எனக்கு எதுவுமே கிடையாது.
ஸோ இது ஜஸ்ட்டு வந்து இது ஒரு நல்ல வெப்சைட்டு, ஃப்ரீயாக இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, இது தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நான் சொல்லிகிட்டு இருக்கேன். மற்றபடி இந்த வெப்சைட்டுடைய லிங்க்குங்கிறது screener.in தான். ஸோ என்னுடைய கமிஷன்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்டில் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாங்கினா எனக்கு காசு வருது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து ஃபாலோ அப்படின்னு கொடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் போயிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் இந்த ஃபீடு செக்ஷனில் இங்கே காமிச்சேன் இல்லையா, வாட்ச் லிஸ்ட் வியூ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் இத்தனை இப்போ பாருங்கள் ட்ரெண்ட் ஆட் பண்ணிக்கணும்னா இது வந்திருக்கு. இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் வரும். ஸோ வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபாலோன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ ஓவராலாக இந்த வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறோன்னு நீங்கள் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம கற்றுக்க வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இதை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் வெப்சைட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற கோர்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்கனைஸ்டாக ஒரு எக்ஸ்பர்ட் ஸ்டேஜுக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் டெமோவுடைய நிறையா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்வெஸ்டிங் எப்படி பண்ணணும், ட்ரேடிங் எப்படி பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்டை பேசிக்லேருந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.